அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு மனிதரிடமிருந்து ஏதோ ஒரு வகையில் உதவியை எதிர்பார்த்த மக்களாகத்தான் இருக்கின்றோம். யாரும் பிறருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனித வாழ்வு இல்லை. ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு என்ன செய்யப்படுது? உதவி தேவைப்படுகின்றது. பிறருடைய உதவி இல்லாமல் உலக வாழ்வை கழிக்க முடியாது என்ற ஒரு நிலையில்தான் மனித வாழ்வு இருக்கிறது. அப்போ எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு உதவக்கூடியவனாகவும் அல்லது பிறரிடத்திலிருந்து உதவியை பெறக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்படி உதவியை பெறும்போது, உதவி பெறக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் சொல்கின்றான், நீங்கள் செய்த இந்த பேருதவிற்கு, இந்த உதவிக்கு நான் எந்த நிலையிலும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நன்றி மறக்க மாட்டேன், உங்களை நினைப்பேன், நினைத்து கொண்டே இருப்பேன், நன்றி மறந்தவனாக நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கு நன்றி பாராட்டக்கூடியவனாகவே நான் இருப்பேன்னு சொல்கிறான். அதே போல் உதவி செய்யக்கூடிய மனிதனும் தான் யாருக்கு உதவி செய்தனோ அவன் எனக்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பதையும் பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு ஒருவர் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராகவோ அல்லது தனக்கு எதிராகவோ அந்த மனிதன் வந்து விட்டால், அந்த மனிதன் சொல்ல, எவ்வளவு காலம் நான் அவனுக்கு உதவி இருக்கேன் தெரியுமா, என்னென்ன விஷயங்களிலெல்லாம் நான் அவனுக்கு உதவி செய்திருக்கின்றேன், அந்த நன்றி கூட இல்லாமல் என்ன செஞ்சிட்டான், அந்த நினைவு இல்லாமல் என்னுடைய உதவி பெற்று என்னுடைய வாழ்வை கழித்ததற்கான அந்த நினைவு அவனுடைய உள்ளத்தில் இல்லாமல் எனக்கு எதிராக, என்னுடைய கொள்கைக்கு எதிராக, என்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக ஏதோ ஒரு வழியில் எனக்கு முன்னாடி நிற்கிறான், எதிராக நிற்கிறான், நன்றி கெட்ட மனிதனாக இருக்கின்றான் என்று அந்த மனிதன் சொல்வதை பார்க்குறோம். அதே நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் காலாகாலத்திற்கும் அந்த உதவியை ஞாபகம் வைத்திருக்கிறத பார்க்குறோம். நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா நான் அந்த உதவியை மறக்கவே மாட்டேன். ஆனால் நான் ஒருவருக்கு உதவி செய்தது போலவே எனக்கு பல பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த உதவியை எல்லாம் நான் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொன்னால் மறந்து போய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். இப்படித்தான் மனிதன் என்ன இருக்கிறோம். நாம் பிறருக்கு செய்த உதவி நம்முடைய நினைவில் காலாகாலத்திற்கும் இருப்பதையும், நமக்கு பலர் செய்த உதவி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறந்து போகிறதையும் பார்க்குறோம். இப்படித்தான் மனிதனுடைய அந்த படைப்பு இருப்பதை பார்க்கிறோம், அந்த இயல்பு இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வும் இதை சொல்லி காட்டுகின்றான். மனிதன் எப்படி இருக்கின்றான், அவன் எப்படி நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், மனுஷனுக்கு ஒரு துன்பம் வந்து விட்டால் அவன் தனது படுக்கையிலோ, அவன் படுத்தவாறோ அல்லது அமர்ந்தவாறோ நின்றவாறோ நம்மிடத்தில் பிரார்த்திக்கின்றான், இறைவா எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துடுச்சு, இந்த துன்பத்தை உன்னை தவிர நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை, நீ தான் நீக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறான், அவன் நம்மிடத்திலே பிரார்த்திக்கின்றான். அவனை விட்டு அந்த துன்பத்தை அல்லாஹுவாகிய இறைவன் நீக்கினால், அல்லாஹ் நீக்கினால் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் இப்படி அவன் இப்படியெல்லாம் மனிதன் இடத்துல பிரார்த்திக்கிறான். அந்த துன்பத்தை நாம் அவனை விட்டு நீக்கினால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக இதற்கு முன்பு நம்மிடத்திலே பிரார்த்திக்காதவனை போல அந்த மனிதன் என்ன செய்கிறான், மாறிவிடுகிறான், நன்றி கெட்டவனாக ஆறிவிடுகின்றான். அவன் அல்லாஹுக்கு வரம்பு மீறுகிறான். அல்லாஹ் தானே எனக்கு துன்பத்திலிருந்து மீட்டெடுத்தான், அவன் தானே எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கின்றான், இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளும் அவன் தானே செய்து கொண்டிருக்கின்றான் என்ற நன்றி இல்லாமல் அவன் என்ன செஞ்சிடறான், இந்த உலகத்தில் வாழும்போது வரம்பு மீறி விடுகின்றான். அவன் செய்து கொண்டபடி வரம்பு மீறான் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் தேவைப்படும் போது உதவியை கேட்டு அல்லாஹ் உதவி இதற்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா, இந்த காரியத்திலே அவனை நாம் என்ன செய்கிறோம், தட்டழிந்து விட்டு விடுகிறோம்னு எல்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு மனிதன் அப்படி தான் இருக்கிறோம். அல்லாஹ்கிட்ட தேவை ஏற்படும் போது நம்ம என்ன செய்கிறோம், பிரார்த்திக்கின்றோம். அவன் இந்த தேவையை பூர்த்தி செய்து விட்டால், நமக்கு அந்த தேவை முடிவடைந்து விட்டால் அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஆகின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நல்லா சொல்லி காட்டுகின்றான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை பதிலுக்கு நினைவு கூறுவேன். நீங்கள் என்னை நினைத்தால், என்னை நினைவு கூர்ந்தால், என்னுடைய அருள் வளங்களை எண்ணி என்னை நினைவு கூர்ந்து என்னை நீங்கள் வணங்கினால், எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களை நினைவு கூறுவேன். தொடர்ந்து எல்லாம் சொல்லலாம், வஸ்குரூலி, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் மறுத்து விடாதீர்கள், நன்றி செலுத்த நீங்கள் என்ன செய்யாதீங்க, மறுத்து விடாதீர்கள், அல்லாஹுவை மறுத்து விடாதீர்கள், அவனுடைய நியாமத்துகளை அருள் வளங்களை மறுத்து விடாதீர்கள், அவன் உங்கள் மீது பொழிந்துள்ள எல்லாவற்றையும் நீங்கள் மறுத்து அவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் மாறிடாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய விதம் எப்படி இருக்குது,
அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் எப்படி இருக்குது, நாம் அவனிடத்திலிருந்து அடைந்து கொள்ளக்கூடிய இந்த அருள்வளங்களுக்கெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட அருள்வளங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைத்திருக்கிறான், எப்படியெல்லாம் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சிம்பிளாக சொல்கிறான், வலைக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்து பார்த்துங்க, நீங்கள் எப்படி படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் வசிக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் சோதித்து தன்னைத்தானே சோதித்தறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் நம்மை சிந்தித்தால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்கிறோமா, போதுமான அளவிற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் மிகப்பெரிய மைனஸ் தான் அதில் எல்லார்ட்டையும் இருக்குது. இன்றைக்கு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் அல்லாஹுவை நினைவு கூறுகின்றோம், அல்லாஹுவை திக்ரு செய்கிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹுக்கு கற்றுத்தராத செயல்களை எல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதாக நினைத்து செய்வதை பார்க்குறோம். இந்த போன்ற நினைவு கூறல்கள் எல்லாம் ஏன் வருது, அல்லாஹ்வின் தூதரும் கற்றுத்தராத விஷயங்கள் எல்லாம் ஏன் மக்களிடத்தில் வருது அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரும் கற்றுத்தந்த விஷயங்களை மக்கள் மறக்கும் போது அதற்கு மாறான விஷயங்கள் உள்ளே போதுடும். அல்லாஹ் ஒன்றே ஹலாலாக்கி இருக்கிறான், இன்னொன்றே ஹராம் ஆக்கி வச்சுட்டான்னு வச்சுங்க, மக்கள் சமூகத்திலே அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று அது என்ன ஹயாத்தாக்கப்படாமல் செய்யப்படாமல் விடப்படும் போது அல்லாஹ் ஹராம் ஆக்கியவனு உள்ளே பூந்துடும். அல்லாஹ் திருமணத்தை ஹலால் ஆக்கியிருக்கான், விபச்சாரத்தை ஹராம் ஆக்கியிருக்கான். இந்த திருமணம் சரியான முறையில் அவனுக்கு நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த வயதுக்கு ஏற்ப அந்த வயதில் அந்தந்த வயதில் அவர்களுக்கான அந்த விஷயங்கள் நடைபெறவில்லை என்று சொன்னால் ஹலால் எங்கு தடுக்கப்படுகிறதோ ஹராம் அங்கு தலை தூக்கிறோம். அதே விஷயம்தான் அல்லாஹ் எப்படி நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட எடுபட்டு போயிடுச்சு. அல்லாஹுவை நினைவு கூற மக்கள் மறந்து விட்டார்கள். தொழக்கூடியவர்கள் கூட, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வாழக்கூடியவர்கள் கூட, அல்லாஹ் தான் நாளை நான் மீளுதலுக்கான இடம் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹுக்கு நினைவு கூறுவதற்கும் ஒரு நன்றி செலுத்துவதற்கு மறந்துட்டாங்க. அப்படி மறந்ததன் விளைவால் அல்லாஹும் தூதர் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செஞ்சு அல்லாஹு நினைவு கூறுகிறோம், அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று மக்களுக்கு மத்தியில் வந்துட்டு தான் பார்க்குறோம். இன்றைக்கு பார்க்குறோம், பள்ளிவாசல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில கிழமைகளை வச்சுக்கிறாங்க. கிழமைகளை வச்சுட்டு சில சப்தங்களை எழுப்புகிறார்கள். அந்த சப்தங்கள் எல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதான். அல்லாஹ் என்ற சொல்லில் முதல் எழுத்தை எடுத்துக்கிறாங்க, ஆவை எடுத்துக்கிறாங்க, கடைசி எழுத்து இஹு எடுத்துக்கிட்டு அஹு அஹு அஹுன்னு ஒரு சத்தம், ஹக்குத்துல் ஹக்கு அப்படின்னு ஒரு சத்தம். இந்த முதல்ல ஆரம்பத்தில் இது போன்று சப்தமிட்டு அல்லாஹுவை திக்ர் செய்ய அல்லாஹ் தடை செஞ்சுருக்கான் குரானில். எப்படி தடை செஞ்சுருக்கான்ல, நீ என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய பிடரி நரம்பிற்கு மிக அருகில் இருக்கான், நீ என்ன செய்யாதீங்க, சப்தமிட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமான சப்தமிட்டு அழைக்காதீங்க, அல்லாஹுவை மெதுவாகவும் எப்படி அமைதியான முறையில் நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் இப்போ இதற்கு மாறாக அழைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை மறுத்தவர்களும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹுவை அழைப்பதற்கென்று ஒரு வழியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹுவின் தூதர் சொல்லி காட்டியிருக்காங்க. இன்றைக்கு நமக்கு பழக்கத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவோம் என்று திக்ரு செய்கிறோம் என்ற திக்ரு மஜ்லிஸ்கள் இருக்கா இல்லையா? இந்த திக்ரு மஜ்லிஸ்களில் சில சப்தங்கள்லாம் வருது, ஹக்குத்துல் ஹக்கு, ஹூ அல்லா, ஹூ ஹூ அல்லா, இவையெல்லாம் அல்லாஹுவை அழைப்பதற்கான சப்தங்கள். அல்லாஹுவை நாங்கள் நினைவு கூறுவோம்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம், இப்படி நினைவு கூறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ரெண்டாவது விஷயம், இப்போ அல்லாஹுக்கு ஆ எழுத்தையும் கடைசி இஹு எழுத்தையும் எடுத்து அஹு அஹுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு இலியாஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருடைய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து இசு இசுன்னு ஒத்துக்குவார் அவர். அதே மாதிரி ரஹீம்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருடைய முதல் எழுத்தை ராவையும் கடைசி எழுத்து இம்மையும் எடுத்து ரம்மு ரம்முன்னு சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா? அப்போ சாதாரணமாக பலவீனமாக படைக்கப்பட்ட மனிதனே இப்படி தன்னுடைய பெயரை சொல்லி ஒரு மனிதன் அழைப்பது விரும்ப மாட்டேங்கிறான். ஆனால் படைத்தவன் அனைத்து பொருட்கள் மீது அன்னல்ல ஹலா குல்லி ஷையின் கதி நல்லா சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட இறைவனை நாம் எப்படி அழைக்கணும்? இப்படி தான் அழைப்பதா? இதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டியிருக்காங்களா? இதே மாதிரி அழைப்பதற்கு ஏதாவது ஒரு பள்ளியில் அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இப்படி ஒரு கிழமையை நிர்ணயித்த அந்த கிழமையில் அமர்ந்து மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி வைத்துக்கொண்டு சத்தமிட்டு இது போன்று அழைத்தார்களா? அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற கூக்குறுகள் இட்டு அல்லாஹ்வை அழைப்பதற்கெல்லாம் ராத்திப் ஓதுறோம், திக்ரு செய்கிறோம், முரீது இருட்டு ராத்திப்னு சொல்லிட்டுலாம் செய்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி செய்தால் இது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கவும் படாது. அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு உபதேசிக்கும் போது சொன்னாங்களா இல்லையா? யார் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒன்றை ஒரு புதுமையை புகுத்துகிறாரோ
அவர் செய்தது மிக கெட்ட காரியம். அந்த புதுமை பிதஅத்தாகும், வழிகேடாகும், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காத ஒரு வழிமுறையாகும். அந்த வழிமுறை நரகத்தில் கொண்டு சேர்ந்து இன்றைக்கி நன்மை என்ற பெயரிலே மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே வந்து உட்காரக்கூடிய எப்படி உட்கார்றாங்க? எனக்கு நன்மை வேணும், நான் தொழாதவனாக இருக்கிறேன், நோன்பு வைக்காதவனாக இருக்கிறேன், இது ஒரு மாற்று பரிகாரமாக அமைய வேண்டும், எனக்கு இதை கொண்டு நான் நன்மை அடைய வேண்டும், என்னுடைய பாவங்கள் கழிய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் தான் அங்கே உட்கார்றாங்க. யாரும் பாவம் செய்யணும் உட்கார்றாங்களா? இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி மக்களை வழிகெடுப்பதை பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹுவை ஒரு பக்கம் நினைவு கூறுவதாக நினைத்து கொண்டு மார்க்கத்திற்கு வெளியே மக்களை கொண்டு செல்வதை பார்க்குறோம். இது ஏன் வந்துச்சு? அல்லாஹ் எப்படி தன்னை நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறானோ அது மக்களுக்கு பற்றியில் என்ன செய்யலை? பரவலாக்கப்படலை, பிரபல்யப்படுத்தலை, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, நாம் அதை பின்பற்றுவதில்லை. இன்றைக்கு ஜும்மாவில் இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். வீட்டை விட்டு வெளில வந்தோமா இல்லையா? அல்லாஹுவின் தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. சில பிரார்த்தனை செய்துட்டு வீட்டை விட்டு வெளில வாங்க. என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு வழிகாட்ட முடியும், என்னை நேர்வழியில் வைக்க முடியும் என்ற பிரார்த்தனையை நீ என்ன செய்யுங்க? செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இப்போ இத்தனை நபர்கள் இருக்கிறோம், எத்தனை பேர் அதை பின்பற்றினோம்? பிஸ்மில்லாஹி ரப்பி அவுதுபிக்க மின்னன் அசில்ல அவ் அலில்ல அவ் அல்லம உள்ளம அவ் அஜிகல உஜிகல அலைய. சாதாரண வார்த்தைகள் அல்லவே எல்லாம். இறைவா, நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன், வழி கெடுவதிலிருந்தும், வழி கெடுக்கப்படுவதிலிருந்தும், வழி சறுக்கப்படுவதிலிருந்தும், நான் பிறருக்கு அநீதி இழைப்பதிலிருந்தும், பிறர் எனக்கு அநீதி இழைப்பதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடத்தில் பிரார்த்தித்துட்டு எத்தனை பேர் விட்டு வெளியில் வர்றோம்? இது நம்ம இடத்துல இல்லை தானே? இப்போ பழக்கத்தில் நம்மிடத்திலும் இல்லை, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கல, நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்படித்தான் ஒரு சமூகம் இன்றைக்கு என்ன செய்ய வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நிலை மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வேறு எதையாவது ஒன்று புகுத்த தான் செய்வான். திக்ரு, அல்லாஹ்வை நினைவு கூறணும், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தான் ஆக வேண்டும், அல்லாஹ் நினைவு கூறுவதை விரும்புகிறான், அவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று சொன்னால் இது போன்ற சத்தங்களை கூட்டான ஒரு சபையில் அமைந்து கொண்டு லைட்டை போட்டுட்டோ லைட்டை அமர்த்திட்டோ இருட்டிலையோ உட்காந்து கத்தணும் அப்படிங்கிற ஒரு என்ன வெளிப்பாடு என்ன செய்து மக்கள்கிட்ட வருது. தேவை இருக்கும்போது அப்போ இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ்வின் சொல்லிக் கொடுத்த செய்திகளை எல்லாம் நாம் பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து சமூகத்திலும் அதை பயிற்றுவித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இது போன்ற நிலைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு குறைந்திருக்குமா இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைவு கூறுவோம் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறணும். வந்து தொழுகிறோம், வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், இப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் உறங்க போகும்போது அல்லாஹ் சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது பிரார்த்தனை செய்யுங்க, இறைவா உன்னுடைய திருப்பெயரால் நான் என்ன செய்கிறேன்? மரணிக்கிறேன், உயிர் பெற்று எழுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு தூக்கம் என்பது அந்த தூங்குறோமா இல்லையா, அது ஒரு மரணம். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கையை அப்படி நேராக வச்சுக்க முடியாது, கை கீழே விழுந்துடும், நம்மளுக்கு சிந்தனை இருக்காது, எதுவுமே நம்ம என்ன செய்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஒரு மரணித்தவர் நிலைக்கு போயிடும். அல்லாஹும்ம பிஸ்மிக வ அமூது வஹ்யா, இறைவா உன்னை கொண்டு நான் மரணிக்கிறேன், தூங்க போகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு தான் நான் விழித்து எழுதுகிறேன், உயிர் பெறுவேன் ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல் காலையில் எழுந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைக்கல் நுஷூர், இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு நான் உயிர் பெற்றுட்டேன், எழுந்திருச்சிட்டேன், இந்த வாழ்வு படுத்து உறங்கினேன், நான் என்ன நிலையில் இருந்து எனக்கே தெரியாது, திரும்பவும் நான் என்ன செஞ்சிட்டேன்? நிதானமாகி விட்டேன், உயிர் பெற்று விட்டேன். அந்த புகழ் உனக்கு தான், நீ தான் அதற்கு புகழுக்குரிய, என்னை உயிர்ப்பித்த புகழ் உனக்குத்தான். நான் இன்னைக்கு உயிர்ப்பிச்சிருக்கலாம், வைலைக்கல் நுஷூர், என்னுடைய இறுதி முடிவு நான் எங்கே வந்து கணக்கு சொல்லணும்? உன்னிட்ட தான் கலக்க சொல்லணும். காலையிலேயே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக, நாளை மறுமையை நினைவு கூர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை துவங்கினால், அல்லாஹ்வை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நம்ம துணங்கினோம்னா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? பிரயாணம் செய்யாத மக்களாக இருக்கிறோமா? யாராவது காலையில் வீட்டை விட்டு வெளியில் வராதவங்க, வீட்டுக்குள்ளே போகாதவங்க, காலையில் இரவு உறங்காதவர்கள், காலையில் இல்லாதவர்கள், பிரயாணம் மேற்கொள்ளாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? எல்லா பள்ளிக்குள் வந்தால் என்ன சொல்லணும்? பள்ளியை விட்டு போனால் என்ன சொல்லணும்? கழிவறைக்குள் போனால் என்ன செய்யணும்? அல்லாஹ் எடுத்து சொல்லி தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹஃபாயிஸி, ஆண் பெண் சைத்தான்களிடமிருந்து இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு. அதிகமாக தவறு நடப்பதற்கான வாய்ப்புள்ள இடம் கழிவறை. அந்த கழிவறையில் நீங்கள் உள்ளே நுழைந்தால் கூட அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு போங்க. அதற்கு மேலும் அங்கே தவறு நடந்துருச்சா? இன்னும் நடந்துச்சு இல்லை, அங்கே தவறுக்கான வாய்ப்பு இருக்கு. அவன் மீது எழுதிய விதியின்படி அவனை அல்லாஹ் இயக்குவான். வெளியில் வரும்போது குஃப்ரானக இறைவா நான் இடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன். எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறணும்? ஒரு சபையில் உட்காந்துக்கிட்டு
ஓன்னு சத்தம் போட்டு அல்லாஹுவை நினைவு கூறணுமா? அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்த அழகிய முறையில் நம்ம நினைவு கூறணுமா? ஆனால் இந்த நினைவு கூற இன்றைய மக்களில் இல்லாமல் போயிடுச்சு. பெரும்பகுதி சொற்பமான மக்கள் தான் இதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சும்மா பள்ளிக்கு போனோம்னா, மதரசாவுக்கு போனோம்னா சில துவாக்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாக்களை வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. அப்படி இல்லாமல் போனால் நாளைக்கு சமுதாயம் எப்படி வரும்? நம்முடைய வாழ்வு எப்படி எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த ஒரு வாழ்வாக இருக்கும்? யோசிக்கணுமா இல்லையா? அப்போ நம்முடைய எல்லா நிலையிலும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுறாங்க. அந்த பிரார்த்தனை பொருள் அறிந்து அந்த நேரத்திற்கு ஏற்றால் போல அதை நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் வாகனத்தில் ஏறி உட்காடுறீங்க. வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாலே நமக்கு என்ன வரும்? ஒரு கம்பீரம் வந்து, நமக்கு ஒரு பெருமை வந்துடும். அப்படியே பெருமை வரக்கூடாது. அந்த பெருமை வந்துவிடக்கூடாதுன்னு தான் பிரார்த்தனை. இறைவா, நீ வசப்படுத்தி கொடுத்து இந்த வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துட்டேன். இதை வசப்படுத்துவதற்கு எனக்கு என்ன இல்லை? எந்த ஆற்றலும் இல்லை. அல்ல, அந்த பிரார்த்தனை. சுபஹான் அல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னாலஹு முக்ரினின் இன்னா இலா ரப்பனா லா முன்கலிபூன். நான் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த வாகனத்தில் ஏறி உட்காரலாம், எனக்கு ஒரு பெருமையாக இருக்கலாம், கெத்தாக இருக்கலாம். ஆனால் திரும்ப மீளுதல் இருக்கா இல்லையா? உன்னை தவிர வேறு போக்கிடவே எனக்கு இல்லை. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தாலும் உன்னிட்ட தான் வரணும். அப்படி ஒரு எண்ணம் மனிதனுடைய மனதில் இருந்தால் அல்லாஹ்வை மறப்பானா? அவன் நன்றி செலுத்தாமல் இருப்பானா? அவனுடைய அழைப்பு வந்து காதில் விழும்போது அதை புறக்கணித்து ஓடுவானா? திரும்ப அங்கே தானே போகணும். இந்த உலகத்தில் என்ன ஆட்டம் போட்டாலும், எத்தனை பெரிய உயரத்தை தொட்டாலும் ஒரு நாள் மரணிச்சிருவோம். மரணித்த பின்பு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். அவனத்தில் கணக்கு ஒப்படைக்க மீளும் இடம் அவனை தவிர வேறில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணுமா? அதுக்கு நீங்கள் அல்லாஹ்வை தான் நினைவு கூறணும். எல்லா நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? நிம்மதியான வாழ்வை வாழலாம். எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஆமனும், இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட நிலையில் இருக்காங்களா இல்லையா? அவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாருங்க? ததுமவுன குலூபுகும் பிதிக்ர் இல்லா, அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அறிந்து கொள்ளுங்கள், இல்லா பி திக்ர் இல்லாஹி ததுமவுனல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டும்தான் இந்த உள்ளம் நிம்மதி அடையும். எவ்வளவு பிரச்சனை மனுஷனுக்கு இருக்குது. பொருளாதார பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, வேலைக்கு போகிறதுல பிரச்சனை இருக்குது. இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் மனிதன் தினமும் சந்திக்கிறான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் போகணும் அப்படின்னா எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்துக்கு ஒப்படைக்கணும். அல்லாஹ்ட்ட எப்போ ஒப்படைக்க முடியும் நம்மளால்? எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் தான். அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடம் கூட விட்டு வைக்கலை. நீங்கள் உங்கள் மனைவியரோடு தாம்பத்தியத்தில் சேரணுண்டா கூட அதற்கு ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ் நினைவு கூறணும். ஏன்னா அல்லாஹுடைய நாட்டப்படி தான், அல்லாஹ்வின் வல்லமையால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சிலருக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும், சிலருக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு பொருளாதாரம் கம்மியாக இருக்கும், சிலருக்கு குடும்ப பாரம்பரியம் இருக்கும், சிலருக்கு குடும்ப பாரம்பரியம் இருக்காது. இவையெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது? இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் சிலரை விட சிலர் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான். எல்லாம் ஒரு சோதனைக்காக தான். ஆனால் ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு அல்லாஹ்வை மறந்தவனாக வாழ்ந்தால், அல்லாஹ்வை நினைவு கூற மறுத்தால் அல்லாஹுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும். அதிலே அப்படியே விட்டுருவேன்னு சொல்கிறான் அல்லாஹ். நீங்கள் என்ன நினைவு கூறலையா, நான் உங்களை அதே நீங்கள் நினைவு கூறாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா, அதிலே உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹுவுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்கணும். அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு என்ன செய்யும்? நிம்மதியான ஒரு வாழ்வாக இருக்கும். அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் மட்டும்தான் நிம்மதி அடைகின்றன அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிம்மதி கொடுக்குறோம் அவன் தான். யார் நிம்மதியை கொடுக்கின்றானோ அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க? நன்றி மறுத்து விடாதீர்கள், அல்லாஹுவை மறுத்து விடாதீர்கள், அவனுடைய தூது செய்தியை மறுத்து விடாதீர்கள், அந்த தூதரை மறுத்து விடாதீர்கள், இந்த மார்க்கத்தை மறுத்து விடாதீர்கள் நல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹுவையும் தூதன் சொன்னபடி இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்களாக அதற்கான துவாக்களை எல்லாம் அறிந்து பொருளறிந்து அதை எல்லா நிலையிலும் சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தனை தான். அது எல்லா துவாக்கள் இருக்கா இல்லையா, அத்துணையும் பிரார்த்தனை. நான் எதை நான் செஞ்சாலும் அது நான் செய்யலை இறைவா, உன்னுடைய வல்லமையால் நடக்குது.
எனக்கு நீ செய்வதற்கான வாய்ப்பை இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறாய், நாளை நான் உன்னிடத்தில் தான் வர இருக்கின்றேன் என்பதுதான் எல்லா பிரார்த்தனையுடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் ஒரு வடிவம். அப்போ இந்த எண்ணத்தோடு மனிதன் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்யணும், எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நினைவு கூறக்கூடியவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அவனை ஒருபோதும் மறுக்காத மக்களாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.